ஷங்கரோட இயக்கத்தில் கமல்ஹாசனோட நடிப்பில் நேற்று திரையரங்குகளில் வெளியான திரைப்படம் தான் இந்தியன் 2. இந்தியன் படத்துடைய சீக்குவலாக இந்த படம் வெளியாச்சு. ஆனால் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் சுத்தமாக கிடைக்கல. எல்லாமே நெகட்டிவ் மிக்சடு ரெஸ்பான்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அதனால் இந்த படத்தை யாருமே விரும்பலை, வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. ஷங்கரோடைய சகாப்தம் சரிந்தது, ஷங்கரோடைய படங்கள் இனி ஓடாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. இந்த நிலையில தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காராம். என்ன வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரோட இயக்கத்தில் வெளியான திரைப்படம் இந்தியன் 2. இந்த படம் சுத்தமாக எடுபடலை. இந்தியன் பாகம் 2 பாகம் 3ன்னு சொல்லிட்டு ஷங்கர் அவர்கள் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தார். நேற்று இந்தியன் 2 ரிலீஸ் ஆனது. அடுத்த வருஷம் இந்தியன் 3 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்தியன் 2 முடிவிலே பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 ட்ரெய்லரை வச்சுருந்தார். ஆனாலும் படத்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. படம் அட்டர் ஃப்ளாப் ஆகிடும் நிலைமையில இருக்குது. ஷங்கரா இந்த படத்தை எடுத்தார் அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. ஷங்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும், ஏற்கனவே இந்தியன் 2 ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்தது. 7 வருஷம் கழித்து இந்த படத்தை எடுத்து முடித்து இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த படம் சுத்தமாக எடுபடலை. அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷங்கர் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காராம். அதாவது வேல்பாரி நாவலை ஷங்கர் அவர்கள் 3 பாகமாக எடுக்கிறதா திட்டமிட்டிருந்தார். ஆரம்பத்தில் இந்த படத்தை ரன்வீர் சிங்கை வச்சு எடுக்க பிளான் பண்ணியிருந்தார் ஷங்கர். ஆனால் இப்போ அது முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சூர்யாவை வச்சு எடுக்கிறதா ஒரு சில பேச்சுகள் போயிட்டு இருந்தது. ஆனாலும் அது நடக்கலை. அப்புறம் யாஷை வச்சு இந்த படத்தை எடுக்க போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணார். அதுவும் நடக்கலை. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு தான் இந்த படத்தை எடுக்க போகிறாராம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம ஷங்கருக்கு நிறைய தடவை வாய்ப்புகள் கொடுத்து அவரை முன்னேற்றி விட்டுருக்காரு. அப்படி இருக்க எந்திரன் படம் எந்திரன் 2.0 சிவாஜி த பாசனா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். அந்த மாதிரி இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வரணுன்றதுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஷங்கருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதாவது தலைவர் 175 படம் ஷங்கர் ரஜினிகாந்த் கூட்டணி அமைய போதாம். ஷங்கருக்கு இந்த மாதிரி ஒரு பெருத்த அடி எந்த படத்துலையும் ஏற்பட்டதே கிடையாது. ஷங்கர் படம்னா அது நிச்சயமாக பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படும். ஆனால் ஷங்கருக்கே இந்த நிலைமையா, இது தமிழ் சினிமாவுடைய வீழ்ச்சியா அப்படின்றது தான் ரசிகர்களால் பார்க்கப்படுது. தெலுங்கில் ராஜமௌலி எந்த அளவுக்கு பக்காவாக எடுக்கிறாரு, அவரோட முன்னோடியான ஷங்கர் இந்த அளவுக்கு சொதப்பிட்டாரே அப்படின்றது தான் இப்போ பேச்சு வந்துட்டு இருக்கு. இதற்கு காரணம் சுஜாதாவோட இறப்பு தான் ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஏன்னா சுஜாதா திரைக்கதை, கதை, வசனம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஷங்கரோட இணைந்து பணியாற்றினவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இல்லாததுனால தான் ஷங்கருக்கு வலது கை உடைஞ்ச மாதிரி ஆச்சு. அதனால தான் அவர் எடுத்த அடுத்தடுத்த படமான ஹை படமாக இருக்கட்டும், 2.0 இருக்கட்டும் மற்றும் இந்தியன் 2 இருக்கட்டும், எதுலையுமே பார்த்தீங்கன்னா திரைக்கதை வலுவாக இருக்காது. இந்த திரைக்கதை வலுவாக இல்லாத தான் இந்த படத்துடைய வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ ஷங்கருக்குமே பார்த்தீங்கன்னா மற்றும் கமல்ஹாசன் 2 பேருக்குமே பலத்த அடி விழுந்திருக்கு. இதிலிருந்து மீட்டு வைப்பதற்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹெல்ப் பண்ணியிருக்காராம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.